ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் சுற்றுலா தளத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு. குட்டி சுவிட்சர்லாந்து என அழைக்கப்படும் பாகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 26 பேர் பலி என தகவல். பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் 12க்கும் மேற்பட்டோர் காயம், மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்கள், படுகாயமடைந்தவர்களின் பெயர்கள் வெளியீடு. சென்னையை சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரன் உட்பட தமிழர்கள் 3 காயமடைந்ததாக அறிவிப்பு. துப்பாக்கிச் சூட்டிலிருந்து நூலிலையில் உயிர் தப்பிய கேரள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 3. ஜம்மு காஷ்மீருக்கு குடும்பத்துடன் சுற்றுலா சென்றிருந்த போது பயங்கரவாதிகள் தாக்குதல். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் மலைப்பகுதிக்கு ராணுவ உடையில் சென்று பயங்கரவாதத்தை அரங்கேற்றிய பயங்கரவாதிகள். திறந்தவெளி என்பதால் சுற்றுலா பயணிகளால் துப்பாக்கிச்சூடு தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியது ராணுவம். கண்ணுமைக்கும் நேரத்தில் சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்துவிட்டு காட்டுப்பகுதிக்குள் மறைந்திருப்பவர்களை தேடுகிறது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. தலைநகர் டெல்லியிலும் உஷாராக வாகன தணிக்கைகள் தீவிரம். பயங்கரவாதிகளின் அட்டூழியத்திற்கு பொதுமக்கள் கண்டனம். ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி, போராட்டம். அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தியது மிகவும் கொடூரமானது மற்றும் மன்னிக்க முடியாதது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கண்டனம். வெறிச்செயலில் ஈடுபட்டவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என பிரதமர் மோடி எச்சரிக்கை. பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக சவுதி அரேபியா பயணத்தை பாதியில் முடித்துக்கொண்டு தாயகம் புறப்பட்டார் பிரதமர் மோடி. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்து நாடு திரும்புகிறார். பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பிரதமரின் அறிவுறுத்தலின் பேரில் ஜம்மு காஷ்மீருக்கு அமித்ஷா அவசர பயணம். எதிர் தாக்குதல் குறித்து ராணுவ கமாண்டர், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை என தகவல். பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கண்டனம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி உள்ளிட்டோரும் கடும் கண்டனம் பதிவு. ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் தமிழகத்தை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதை அறிந்து வேதனை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம். கோழைத்தனமான மற்றும் இழிவான வன்முறை செயலை கண்டிப்பதாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரிய வழக்கு. இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செல்வ பெருந்தகை தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் நோக்கில் தமிழ்நாடு முழுவதும் பெரிய அளவில் போராட்டம் நடத்த முடிவு. உதவித்தொகை உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திய மாற்றுத்திறனாளிகளின் போராட்டம் வாபஸ். சென்னை மயிலாப்பூர் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தவர்களுடன் அமைச்சர் கீதா ஜீவன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. தமிழகத்தில் காலியாக இருந்த 621 காவல் உதவி ஆய்வாளர்கள் பணிக்கான திருத்தி அமைக்கப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியல் ரத்து. புதிய தேர்வு பட்டியலை 3 மாதங்களில் வெளியிட வேண்டும் என சீருடை பணியாளர் தேர்வாணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
தமிழகத்தில் 8 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக ஈரோடு, கரூர், பரமத்தி, மதுரை விமான நிலையம், தஞ்சாவூரில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், பொன்னமராவதி பகுதிகளிலும் மழை. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு அடுத்த மாதம் 2.5 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும். கர்நாடகாவுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. திருச்செந்தூரில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 5 பேருக்கு அரிவாள் வெட்டு. திமுக கவுன்சிலர் உட்பட 19 பேர் மீது வழக்கு பதிவு. 11 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. கோவை கற்பக மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவன் விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை. விதிமீறல் தொடர்பான விசாரணைக்கு பிறகு பெற்றோரை அழைத்து வருமாறு கல்லூரி நிர்வாகம் கூறிய நிலையில் விபரீத முடிவு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியை காணக்கூடிய மக்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே முந்திரி தோப்பில் முயல், காட்டுப்பன்றிகளை வேட்டையாட முயன்ற 3 இளைஞர்கள் கைது. யூடியூப் வீடியோ பார்த்து தயாரிக்கப்பட்ட 2 பிளாஸ்டிக் துப்பாக்கிகள் மற்றும் கத்தி பறிமுதல். சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை. மணிக்கணக்கில் நீடித்த சந்திப்பின் போது 4 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. போப் பிரான்சிஸ் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வாட்டிக்கனில் குவியும் மக்களின் டைம் லாப்ஸ் வீடியோ வெளியீடு. போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கு சனிக்கிழமை நடைபெறும் என வாட்டிக்கன் அறிவிப்பு. மறைந்த போப் பிரான்சிஸிற்காக துக்கம் அனுசரிப்பு. உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. IPL தொடரின் இன்றைய ஆட்டத்தில் வெல்லப்போவது யார்? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பலப்பரட்சை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் புனித செபஸ்தியார் திருத்தலத்தில் ஆடம்பர தேர்பவனி விழா கோலாகலம். தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. நெல்லை மாவட்டம் பனங்குடி புனித சூசையப்பர் திருத்தலத்தில் களை கட்டிய திருத்தேர்பவனி. மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்பு.